திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான இன்றைக்குண்டான 12 திருமுறைக்குண்டான ஆசிரியர்களுடைய துதியும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி முறையாக நாம் நிகழ்ச்சியை துவங்குவோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு காலதாமதம் ஏற்பட்டதுக்கான மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நாம் நிகழ்ச்சியை தொடருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா, இப்போ முறையா பேசுங்க. நான் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் நம்ம பதிவு செய்யறதுனால அந்த பதிவு ஆரம்பம் வேணும். ஆரம்பத்தோட நம்ம பாடுறது கொஞ்சம் முறையா வச்சிருக்கோம். நீங்க எத்தனை பதிகம் பாடிட்டீங்க இப்போ? அந்த ஈன்றாளுமாய் அந்த 2-3 பத்தி தான் படிச்சிருக்கோம். ரெண்டு பதிகம் படிச்சிருக்கோம். ரெண்டு பாட்டு படிச்சிருக்கோம். 2 பதிகம் படிச்சிட்டீங்களா? நேத்து ரெக்கார்டிங் போடுறீங்க. 2 பாட்டு. சரிங்க. சரிங்க. நேத்து ரெக்கார்டிங் போடுறது எப்படி? 494ல 2 பாடல் படிச்சிருக்கோம். 2 பாடல் தான் போயிருக்கா? சரிங்க. அப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ அந்த துதியில எல்லாம் படிச்சிட்டீங்களா ஐயா? படிச்சுட்டேன். ஒண்ணும் இல்ல. நேத்து ரெக்கார்டிங் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ராஜா ஐயா. நீங்க அது மறந்துட்டீங்களா? ஆமா, நேத்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா ரெக்கார்டிங் இல்லாம நம்ம போச்சுன்னா அப்போ பதிவே இல்லாம போயிடும் இல்லையா? சரி. ஒண்ணு இல்ல. ஒரு மாறுதலுக்காக அந்த சின்ன ஒரு 12 திருமுறை ஆசிரியர் சொல்லிட்டு அந்த திருப்பள்ளி எழுச்சி மட்டும் பாடிட்டு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஐயா. சரி சரி, நல்லது. நன்றிங்க நன்றிங்க. சிவாயனம் சிவாயனம். பிரேமாமா அந்த 27 திருப்பேர்கள் படிச்சிருங்க. திலகவதி அம்மா பள்ளி எழுச்சி படிச்சிருங்க. ஓகே, சரிங்கய்யா. அந்த திருக்கதை பாட்டெல்லாம் வேணாமாங்க ஐயா? கடைசியா படிச்சிடும். நான் படிச்சிடுறேன். அடியன் படிக்கிறேன். பிரேமாமா 27 திருப்பேர்கள் படிக்க, பள்ளி எழுச்சி திலகவதி அம்மா படிக்கட்டும். திருக்கதம் படிக்க. ஓகே, சீக்கிரம் ஆரம்பி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆளவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகர், சேரமான் ஒடிக்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்யுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முந்தைய முதல் நடு இறுதியும் மானாய், மூவரும் அருகிலர், யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் உரை திருமேனியும் காட்டி, திருப்பெரும் துறையூரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி
எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. திருக்கதவம் திருக்குதலான பாடல். திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள்கடுக உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிவாள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாரே. திருமாமணி சேர் திருக்கதவும் இறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீதேவையா வாங்கய்யா, ஆரம்பி. என்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கள் அப்பர் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. பெரிய நாயகி அம்மையுடனாகிய தோன்றா துணைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. முதல் பாடல் படிக்கங்க. திருச்சிற்றம்பலம். ஈண்டாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். இது பாடல்ல சாமி அந்த பெரிய புராண பாட்டு பாடிட்டு இதை படிக்கலாம்ல. இன்னைக்கு உள்ள பாதி ஊர்ல ஒரு பெரிய புராண பாட்டு படிச்சுதான் ஆரம்பிச்சோம். நேற்று படிச்சுதான் ஆரம்பிச்சோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. அம்மா அம்மா கொஞ்சம் நேரம் தாமதம் ஆயிடுச்சு, அதனால பரவாயில்லம்மா. நீங்க தொடருங்க ஐயா. ஐயா தொடருங்க. இந்த தலத்தோடைய இறைவன் திருப்பாதிரி புலியூர்னுடைய இறைவன் தோன்றா துணைநாதர். அப்ப அந்த பெருமானை சொல்லும் போது முதல்ல ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய்ன்னு சொல்றாரு. அப்ப மூன்றாய் உலகம் படைத்தான். அப்படி பெருமான் இந்த பற்றை நாம வைப்பதற்காக உறவுகளை பலவாறு படைத்திருக்கிறான்னு சொல்றார். அதான் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் அப்புறம் உடன் தோன்றினராய். அப்ப முதல்ல தாய் தந்தையை சொல்லிட்டு உடன் தோன்றினரை சொன்னார்னா அப்ப எல்லா உறவுகளையும், அதுதான் நம்ம அந்த திருத்தாண்டகத்துல சுவாமி சொல்ற மாதிரி அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் ஆமையும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி மணி நீ முத்தும் நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ அப்படின்னு அனைத்து உறவுகளும் பெருமான் நமக்கு கொடுத்ததுதான். அப்ப இப்படி உலகங்களையும் நமக்கு பெருமான் படைத்து கொடுக்கிறான். ஏன் இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் நமக்கு படைத்து கொடுக்கிறான் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம அனுபவம் பெறும் பொருட்டு தான். எல்லா உறவுகளையும் நம்ம அனுபவித்து எல்லாம் நிலையில்லாதது அப்படின்னு அந்த கருத்தை உணர்ந்து யார் நிலையானவன் அப்படின்னு, ஏன்னா ஒன்னொன்னா நம்ம ஒதுக்கிக்கிட்டே வரும்போது கடைசியில என்ன இருக்கும் அப்படின்னா அது பெருமானுடைய திருவடி தான் இருக்கும். அதனாலதான் அடுத்து சொல்லும் போது இப்படி மூன்றாய் உலகத்தை எனக்கு படைத்து உகந்தவனே என் மனத்துள் இருக்க என்றான். அப்ப கடைசியா எல்லாத்தையும் ஒதுக்கி நம்ம மனசை பார்க்கும்போது யார் இருப்பா அப்படின்னா பெருமான் மட்டும்தான் இருப்பான். அவன் நமக்கு மட்டும்தான் அப்படி இருப்பானா அப்படின்னா இமையவர்க்கும் அவன்தான் அன்பன். அப்ப நடு உலகத்துல இருக்க நம்மளை சொல்லும் போது மேல் உலகத்துல இமையவர்க்கு சொல்லும் போது கீழ் உலகத்துல இருக்கவங்களுக்கும் பெருமான், அவன் தான் பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா திருப்பாதிரி புலியூர்ல இருக்கான். அப்படி திருப்பாதிரி புலியூர்ல இருக்க பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா நமக்கு தோன்றா துணையா இருக்கான். ஏன்னா நம் போன்ற இந்த பக்குவம் இல்லாத உயிர்களுக்கெல்லாம் பெருமான் தோன்றும் துணையாக வருவது இல்லை. அவன் தோன்றா துணையாக தான் இருப்பான். அப்ப இது இல்லாத இன்னொரு உலகம் இருக்கு, அங்கதான் பெருமான் தோன்றும் துணையாக இருப்பான். அததான் இங்க நமக்கு சொல்றார். யாருக்கு அப்படி தோன்றா துணையாக இருப்பான் அப்படின்னா அந்த தோன்றா எல்லாத்துக்குமே இருப்பான்.
ஆனா அவன் அப்படி தோன்றா துணையாக இருந்து நம்மளை செலுத்துகிறான், நம்ம நடத்துகிறான் அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா, அந்த பெருமானுடைய அடியோங்களுக்கே, அந்த பெருமானை அடிவருடிகளாக இருப்பவர்களுக்கு, அந்த பெருமானுடைய அடியிலே ஆனந்தம் காண்பவர்களுக்கு அந்த பெருமான் இப்படி தோன்றா துணையாக இருந்து அருள் செய்வான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல பெருமான் சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் படிங்கய்யா. வேலரசி அம்மா வாங்க. சிவாயனமுங்க. பற்றாய் நினைந்திட போது நெஞ்சே பாறை மூற்றும் சுற்றாய் அலைகடல் மூடினும் கண்டே புகழ் நமக்கு உற்றான் உமையவர்கண்பன் திருப்பாதிரி புலியூர் முற்றா முளைமதி கண்ணியினான் தன் மொய்கழலே. திருச்சிற்றம்பலங்கய்யா. சிற்றம்பலம். இந்த பாடல் நெஞ்சுக்கு நீதி சொல்லக்கூடிய பாடல். நெஞ்சுக்கு பெருமான் சொல்றேன், அப்பர் சுவாமி தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வதாக இந்த பாடல் சொல்றாரு. அப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை சுற்றங்களை கொடுத்தோன்னே அந்த சுற்றங்கள் இந்த உலகத்தின் மேல பற்று வைத்து விடாதே, பற்றாய் நினைந்திடு எப்போதும் நெஞ்சே அப்படின்னு தன்னுடைய நெஞ்சுக்கு யாரை பற்றாக கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. நெஞ்சே, இந்த பாறை முற்றும் சுற்றாய் அலைகடல் மூடினும். பாருன்னா இந்த உலகம், இந்த உலகத்தை சுற்றிலும், இல்ல முற்றும் அப்படின்னா முழுவதும், இந்த உலகம் முழுவதும் சுற்றாய் அலைக்கடல் மூடினும். அப்படியே கடல் நீரால இந்த உலகம் மூடப்படினும். அப்ப யார் காப்பாத்துவா? இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருந்த தாய் வரமாட்டா, இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருந்த தந்தையும் வரமாட்டா. ஏன்னா அவங்க எல்லாம் தண்ணியில போய் மூழ்கிடுவாங்க. அப்ப சுற்றமும் வராது, எந்த சுற்றமும் வராது. அப்ப அந்த உலகத்தை முற்றும் சுற்றாய் அலைக்கடல் மூடினும். அதுவும் சாதாரண நீரா இல்ல, அது அலைக்கடலா ஆர்ப்பரித்து எழுகின்ற கடல் இந்த உலகம்ன்ற துன்பம். அப்படிப்பட்ட துன்பத்துல நம்ம மூடினும், இந்த உலகத்தையே அது மூடினா கூட நமக்கு அடைக்கலமாக இருப்பவன் அந்த பெருமான் மட்டும்தான். நமக்கு உற்றவனாக, உறவாக, நம்முடையவனாக இருப்பவன் அந்த பெருமான் மட்டும்தாங்கிறத புகழ் நமக்கு அப்படின்னா, நமக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடியவன் அந்த பெருமான் மட்டும்தான் நமக்கு. வேற யாராலையும் நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது. வேற யாராலையும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா, நமக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஆதரிக்கணும்னா அது பெருமானால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவனை உற்றான்ங்கிறாங்க. அப்ப நமக்கு உறவு அந்த பெருமான் தான் உற்ற துணையாக இருப்பவன் அந்த பெருமான் மட்டும்தான். அவன் யார் அப்படின்னா, அவன்தான் அந்த உமையவளுக்கு அன்பாக. உமையவள்னு சொல்லும்போது அது கருணை. அந்த கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவன் எங்க இருக்கான் அப்படின்னா, திருப்பாதிரி புலியூர்ல இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? அவன் என்ன சூடி இருக்கிறான் அப்படின்னா, முற்றா முளைமதி கண்ணியினான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி இந்த முளைமதி அப்படின்னு அந்த மதியை சொல்றாரு அப்படின்னா, அது முற்றாத மதி, அது முதல் நாள் பிறைன்னு சொல்றாரு. முதல் நாள் பிறை நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த பிறைன்னா நம்ம 3ஆம் பிறைன்னு தான் நினைப்போம். ஆனா 3ஆம் பிறை கிடையாது. ஏன்னா எல்லா கலைகளும் தேய்ந்து ஒரு கலையோட இருக்கும்போது தான் சந்திரன் பெருமானுடைய திருவடியில போய் விழறான். அந்த தட்சனுடைய சாபத்தை பெற்ற அந்த சந்திரன் ஒவ்வொருத்தரோட காலையும் போய் விழறான். பிரம்மாட்ட போறான், விஷ்ணுகிட்ட போறான், இந்திரன்ட்ட போறான். யார் யாருக்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா இடத்துலயும் போறான். யாரெல்லாம் நமக்கு உதவ மாட்டாங்களோ, உதவி செய்ய முடியாதோ, ஏன்னா யாராலையும் எதையும் செய்ய முடியாது. பெருமான் அவங்களுக்கு என்ன வேலையை சொல்லியிருக்கானோ அது மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். அதனால பெருமான் மட்டும்தான் ஏவல் சொல்லுவான். அவங்கெல்லாம் அந்த பெருமான் இட்ட பணியை செய்யக்கூடியவர்கள். அதனால அவர்களால எல்லாம் அந்த சந்திரனை காப்பாற்ற முடியல. அப்ப கடைசியா அங்க இங்கேயும் விழுந்தவன் இன்னும் ஒரு இடம் நம்ம போகல, அதுதான் கைலாயம் அப்படின்னு அந்த கைலாயத்தை ஒரு கலையோட தேடி வந்து அந்த பெருமானுடைய திருவடியில விழுந்தான். தாள்ல விழுந்தவனை பெருமான் தலையில வச்சான், அடியில விழுந்தவனை பெருமான் முடியில வச்சான். ஏன்னா இதனால எங்க போனேன்னு அந்த வார்த்தையை அவன் கேட்கல. அந்த மாதிரி நாமளும் இந்த உலகத்துல அது உறவு, இது உறவு, அது சொந்தம், இது சொந்தம், அதுதான் நமக்கு பற்று, இதுதான் நமக்கு பற்றுன்னு பல இடத்துலயும் பற்று வைத்து இந்த கடல் போல அந்த துன்பங்கள் நமக்கு சூழ்ந்தாலும், அந்த கடல் நம்மளை மூடினாலும், அப்பையும் நமக்கு அடைக்கலமாக இருப்பவன் அந்த பெருமான் தான். அவனுடைய மொய்க்கலல் தான் அப்படின்னு சொல்றாரு. மொய்க்கலல் அப்படின்னா எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய மொய் அப்படின்ற சொல்லுக்கு அதுதான் பொருள். எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய கலல் அந்த திருவடி. ஏன்னா இந்த உலக கலல் அப்படின்னாவே அது வெற்றியினுடைய அடையாளம். இந்த உலகத்தினுடைய துன்பத்திலிருந்து நம்மளை வெற்றி அந்த பிரித்து
வெற்றி காண்பவன் அந்த பெருமான். அதனாலதான் அவனை கழல் சூடியவன், அதனால அவனை கழலே அப்படிங்கிறார். அதனால எந்த பற்றும் நிலை இல்லாதது பெருமான் மட்டும்தான் நம்மளை எந்த சூழ்நிலையும் காப்பாற்றுவான். அந்த அந்த எண்ணம் வர வரைக்கும் இந்த உலக துன்பத்துல தான் நம்மளை போடுவான். அப்ப அந்த பெருமான் தான் எல்லாம்னு நம்ம என்னைக்கு நினைச்சு அவனோட்ட போறோமோ அப்பதான் நம்ம கரை ஒதுங்க முடியும் இந்த கடல்ல இருந்துங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு. நன்றி. திருச்சிட்டம்பலம். அடுத்த பாடல் படிங்க. அம்மாவா? ஐயா யாருங்க ஐயா? ஐயா மூணாவது பத்தி படியுமா? விடையான் விரும்பி. மூணாவது பாட்டு தர்ஷன் நான் பாடட்டுமா ஐயா? பாடுங்க. அடுத்தது திலகவதி அம்மா 4வது படிங்கம்மா. தர்ஷன் படிக்கட்டும். ஓகே. சிவாயன். சிற்றம்பலம். விடையான் விரும்பி என்னுள்ள திருத்தான் இனி நமக்கின் கடையா அவலம் அருவினை சாரா நம்மனை அஞ்சோம் புடையவர் சமல கமல தயன் போல் பவர்பா திருப்புலியூர் உடையான் அடியார் அடியடியும் கரியடண்டுண்டே உடையான் அடையடியோங்க கரியுதண்டே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல அப்பர் சுவாமி நமக்கு சொல்ற கருத்து என்னன்னா, அந்த பெருமான் விடையான், அவன் வெள்ளை ஊர்தியில வரக்கூடிய பெருமான். அப்படி சொல்லும் போதே அந்த விடைன்னு சொல்றா, அந்த விடைங்கிறது அறத்தினுடைய வடிவம். யாரெல்லாம் அந்த அறம்னு நம்ம சொன்னாவே சித்தாந்தத்துல நம்ம அதை சிவபூஜைன்னு தான் சொல்றோம். அதெல்லாம் யார் அந்த பெருமானை அந்த முறையாக அந்த தீர்க்கையை பெற்று அந்த பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ, அந்த அறவழியில நிற்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்துல பெருமான் விரும்பி இருப்பான் இல்லையா? அங்க எப்படி தோன்றாமல் இருந்தானோ இங்க தோன்றி இருப்பான்னு சொல்றார். அப்ப அந்த விடையான், அந்த விடையில் ஏறக்கூடிய அந்த பெருமான் விரும்பி என் உள்ளத்து இருந்தான். நம்மளோட எல்லா உள்ளத்திலையும் பெருமான் இருக்கான். ஆனா அதை உணர்ந்தவர்களுடைய உள்ளத்துல பெருமான் விரும்பி இருப்பான் அப்படின்னு சொல்றார். அப்ப விடையான் விரும்பி என் உள்ளத்து இருந்தான்னா அது இறந்த காலத்துல சொல்றார். இருந்தான். அப்படி இருந்ததை நான் இன்றுதான் உணர்ந்தேன்கிறார். ஏன்னா அந்த கடல்ல அந்த ஏரி வரும்போதுதான் அந்த பெருமானுடைய கருணை என்னன்னு புரியுது. அதனால இங்க சொல்றார் உடையான் என அவருக்கு புரியுது. ஆனா இங்க இன்னும் மேலும் மேலும் மெருகூடுது அவருடைய கருத்து. அதுதான் இங்க சொல்றார். விடையான் விரும்பி என் உள்ளத்து இருந்தான். அப்படி உள்ளத்துல இருந்ததுனாலதான் அந்த கடல்ல போட்டதுக்கு அப்புறமும் அந்த பாதிரி புலியூர்ல கரையேற்றுகிறான் பெருமான். ஏன்னா இந்த பாதிரி புலியூர்னு சொல்லும் போதே அது எந்தெந்த உயிர்கள் எல்லாம் அந்த பாதிரி புலியூர்ல போய் வழிபடுதோ அத்தனை உயிர்களையும் பெருமான் அந்த கடலிலிருந்து கரையேற்றுவான். இந்த பிறவி கடலிலிருந்து, அந்த துன்பக் கடலிலிருந்து கரையேற்றுவான்ங்கிறது தான் இந்த தலத்தினுடைய சிறப்பே. அப்ப சொல்றாரு, அதனால என் உள்ளத்து இருந்தான். அந்த பெருமான் இருப்பை உணர்ந்தாச்சு. இனி நமக்கு இங்கு அடைய அவலம், இனிமேட்டு நமக்கு மனக்கவலைங்கிறதே இல்லை அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அந்த யாரெல்லாம் அந்த பாதிரி புலியூரை போய் வணங்குறாங்களோ, அங்க பெருமானுடைய இருப்பை அறிந்து உணர்கிறார்களோ, அவர்களுக்கு இனி இங்கு எது அடையாது அப்படின்னா அவலம் அடையாது. அவலம்னா மனக்கவலைன்னு அர்த்தம். அந்த மனக்கவலையே இனிமேட்டு வராது. மனக்கவலை மட்டும் இல்ல, இனிமேட்டு அருவினை சாரா, அவர்களை வினை வந்து வாட்டாது. ஏன்னா நம்ம இத்தனை துன்பப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த வினை தான். அப்படிப்பட்ட வினைகள் வந்து சாராது. அப்படி வினை வந்து சாராதனால பெருமானை வழிபடுறதுனால நாம நமனை அஞ்சோம். யமனை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிவனடியார்களுக்கு யமன் வரமாட்டான். அந்த சிவகணங்கள் தான் வந்து கூட்டிட்டு போகும். அதனால இங்க அந்த யமனை பார்த்து நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த புடையார் அந்த பெருமான் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வை, அந்த இருப்பை நான் உணர்ந்து விட்டேன். யாரெல்லாம் அந்த பெருமானை உணர்கிறார்களோ அவர்களுக்கு அவலம் இருக்காது, அருவினை இருக்காது. நமனை பார்த்து அவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. புடையார் கமலத்து அயன் போல்பவர். அப்ப இங்க என்ன சொல்றாரு? புடையார் கமலம் அப்படிங்கிறது நன்றாக விரிந்த அந்த கமலம். புடையார் அப்படின்னா எல்லா திசைகளிலும் விரிந்த கமலம். கமலம்னா தாமரை. அப்படி விரிந்த தாமரையில இருக்கக்கூடிய அயன் பிரம்மா போல்பவர். அப்ப அந்த பிரம்மாவை போன்ற அந்த அழகுடைய அந்த அந்தணர்கள்,
அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதிரி புலியூர் உடையான் அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா, என் உள்ளத்துல இருக்க பெருமான் அந்த பாதிரி புலியூர்ல இருக்கான். அதனாலதான் அவன் உடையான்னு சொல்றாரு. உடையான் அப்படின்னாவே என்னை அடிமையாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பெருமான் நம்மளை அடிமையா ஏற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் இத்தனை வழிபாடும். அப்படி பாதிரி புலியூர் உடையான். அப்படி இந்த பாதிரி புலியூரை இடமாக உடையவன், என்னுடைய மனத்தையும் இடமாக உடையவன். அப்படிப்பட்ட பெருமான் அடியார் அடியோங்கட்கு அரிது உண்டே. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அரிதான செயல் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கா? கடல்ல தூக்கி போட்டாலும் மிதப்பாங்க, பால்ல விஷத்தை கலந்து கொடுத்தாலும் அதை அமிர்தமாக்குவாங்க, யானை விட்டு மிதிக்க விட்டாலும் யானையை பின்னோக்கி ஓட வைப்பாங்க, சூளையில கொண்டு போய் வைத்தாலும் அந்த சூளையை குளிர்ச்சியாக மாற்றுவார்கள். அதனால இதெல்லாம் ஒன்றும் அதிசயம்லாம் கிடையாது. பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய பெருமான் தன்னுடைய உள்ளத்துல இருக்கான் அப்படிங்கிற அந்த இருப்பை அறிந்தவர்களுக்கு இந்த அரிதான செயல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி அரிதான செயல் அவர்கள் செய்தாலும் நம் போன்ற மாக்கள், அந்த பெருமானோட இருப்பை உணராத நம் போன்ற மாக்கள் அதை அதிசயமா பேசுவாங்க. ஆனா அந்த ஞானிகளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். பெருமான உள்ளத்துல நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தானா நடக்கிறது தான் அப்படின்னு ரொம்ப எளிதாக அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வார்கள். அதனால அந்த பெருமானுடைய உள்ளத்தில் உணர்ந்தவர்களுக்கு எதுவுமே அரிதான செயல் இல்லை அப்படின்றதை இதுல அப்பர் பெருமான் சொல்றாரு. அடுத்த பாடல். மாயம் எல்லாம் மாயமெல்லாம் முத்தவிட்டு இருள் நீங்க மலை மகக்கே நேய நிலாவ இறந்தான் அவந்தன் திருவடிக்கே தேயமெலா நின்று இறஞ்சும் திருப்பாதிரி புலியோர் மேயனலான் மலர் பாதம் என் சிந்தையுள் நின்றனவே மேயனலான் மலர் பாதம் என் சிந்தையுள் நின்றனவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயன. இந்த பாடல்ல நமக்கு அப்பர் பெருமான் சுட்டி காட்டுறது என்ன, எல்லா சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்த பாடல் தான் இந்த பாடல் எல்லாமே. இதுல முதல்ல சொல்றாரு மாயமெல்லாம் முற்றவிட்டு இருள் நீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாயம் அப்படின்னா 3 வகையான மலங்கள் நம்ம சொல்றோம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 மலங்கள் நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். அதுல முதல்ல நீங்கிற மலம் இந்த மாயா மலம் தான். அதனாலதான் இங்க முதல்ல சொல்றாரு மாயம் எல்லாம். ஏன்னா பார்க்குற அத்தனை பொருளையும் நம்ம மயங்குறோம். ஏன்னா எந்த பொருள் நிலையான பொருள், எந்த பொருள் உண்மையான பொருள்னு நமக்கு தெரியாது. அப்போ முதல்ல அந்த நிலையாமையை உணர்ந்த உயிர் இந்த மாயையில மயங்காம இந்த மாயையை விட்டு நீங்கும். அதுதான் இங்க சொல்றார் மாயம் எல்லாம் முற்ற விட்டு. அப்ப அந்த மாயத்தை எல்லாம், அந்த மாயையெல்லாம் முற்ற அப்படின்னா முழுவதுமாக விட்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப எந்த பொருளையும் மயங்காம பெருமான்ட்ட மயங்கிறது, நிலையில்லாத பொருள்கள்ட்ட எல்லாம் மயங்காம நிலையான அறிவுடைய, நிலையான இன்பத்தையுடைய, நிலையான ஆனந்தத்தை தருகின்ற அந்த பெருமானை மட்டும் பற்றி கொண்டு மற்றவையெல்லாம் முற்ற விட்டு, மற்றதெல்லாம் முழுச விட்டுணும். அப்ப எதெல்லாம் விடணும் அப்படின்னா பெருமானை தவிர எல்லாமே விட வேண்டியதுதான். அதை தான் இங்க சொல்றார் மாயமெல்லாம் முற்ற விட்டு. அப்ப அதான் பக்குவம். அந்த மாயையிலிருந்து நீங்குவது தான் நமக்கு பக்குவம். அப்ப அந்த மாயையெல்லாம் முற்ற விட்டு, அப்படி முற்ற விட்ட உயிர்களுக்கு அப்புறம் வினை நீங்கும். அப்புறம் அதனால இருளும் நீங்கும். அதை இருள் நீங்க அப்படின்னு 2வது சொல்றார். மாயமெல்லாம் முற்ற விட்டு இருள் நீங்க மலைமகட்கே நேயம் நிலாவ இருந்தான். அப்ப அந்த பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த மலைமகள் வழியா தான் நமக்கு அருளை செய்வான். அதனால மலைமகள் மேல அவன் அந்த நேயத்தை வைத்திருக்கிறான், அந்த அன்பை வைத்திருக்கிறான். அந்த மலைமகட்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த மலைமகள் தவிர எந்த உயிர்களுக்கும் அவன் மற்ற எதற்கும் அவன் அன்பை செலுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா, அப்ப நமக்கெல்லாம் அன்பு செலுத்த மாட்டாரா அப்படின்னா, நாமளும் பெண்கள் தான், அவளும் பெண் தான். அதனால அவனை தவிர எல்லா உயிர்களுமே பெண் தான். ஏன்னா ஆள்வதால் அவன் ஆண், ஆளப்படுவதால் நாம் எல்லாம் பெண், பேணப்படுவதால் நாம் எல்லாமே பெண். அதனால மலைமகட்கே நேயம் நிலாவு இருந்தான். அந்த மலைமகள் போல யார் பெண்ணின் நல்லாளாக இருக்கிறார்களோ, ஏன்னா எல்லாரும் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்கள்ல மிக நல்லவள் அந்த உமையம்மை தான் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த மலைமகட்கே நேயம் நிலாவு இருந்தான்.
அப்ப பெருமானுடைய முழுமையான அன்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் நாம எல்லாரும் அந்த பெண்ணின் நல்லாளா மாறுறோமோ அப்பதான் அவனுடைய நேயம் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதான் மலைமகட்கே நேயம் நிலாவ இருந்தான், அவன் திருவடிக்கே தேயம் எல்லாம் என்றும் நின்று இறைஞ்சும்ன்றார். அப்ப அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய திருவடி, அப்படி அந்த திருவடிக்கு தேயமெல்லாம் நின்று இறைஞ்சும். தேயம்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகமெல்லாம் ஏன்னா உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தோர் மாட்டுன்னு சொல்றாரு. உயர்ந்தவர்கள் யார் பெருமானை உணர்ந்து வழிபடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் உள்ள மக்கள், மற்றது எல்லாமே மாக்கள். அதனால இங்க சொல்றாரு, அப்ப அவன்தன் திருவடிக்கு, அந்த பெருமானுடைய திருவடிக்கே அப்படின் போது அது தேற்றல் ஏகாரன்னு இலக்கணத்துல சொல்லுவோம். திருவடியை தவிர மற்ற ஒன்றும் அங்க கிடையாது. அவன் தன் திருவடிக்கே இந்த உலகமெல்லாம் நின்று இறைஞ்சும். அப்பா உன்னுடைய திருவடியை கொடுப்பா, உன்னுடைய திருவடியை காட்டுப்பா, உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டுப்பா அப்படின்னு இந்த உலகத்துல இருக்க உயர்ந்த பெருமக்கள் எல்லாம் பெருமானை இறைஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட திருப்பாதிரி புலியூர் மேயவன் அந்த பெருமான். அவனே சொல்லும் போது என்னன்னு சொல்றாரு, அந்த பாதிரி புலியூர்ல மேய அப்படின்னா மேவிய, பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த பெருமான் ஏன் பொருந்தியன்னு சொல்றாருன்னா, எப்போதும் பெருமான் திருப்பாதிரி புலியூரை விட்டு பிரியவே மாட்டான். அதனால அந்த திருப்பாதிரி புலியூர்ல பொருந்தி இருக்கக்கூடிய நல்லான்னு சொல்றார். ஏன்னா அவன் மட்டும்தான் நல்லவன். மற்ற எதுவுமே நல்லது கிடையாது. நமக்கு நல்லது அப்படின்னா அந்த நல்லதை கொடுக்கக்கூடியவன் அந்த பெருமான் மட்டும்தான். நலத்தை வழங்கக்கூடியவன் அந்த பெருமான் மட்டும்தான். அதனால அவனை நல்லான் அப்படிங்கிற சொல்லால் சொல்றார். இங்க நல்லான்னு சொல்றது அந்த தோன்றா துணைநாதர், அந்த பாடலீஸ்வரர், அந்த கன்னிவனநாதர், அந்த சிவக்கொழுந்தீசர், அந்த உத்தாரநாதர், அந்த கரையேற்றும் பிரான். இத்தனை பேர் இருக்கு சுவாமிக்கு அங்க. அப்படிப்பட்ட பெருமான் அவனை தான் இங்க நல்லான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமானுடைய மலர்பாதம், அந்த பாதம் அப்படின்னாவே பரவி இருப்பது பாதம். அப்ப எல்லா இடத்துலயும் பரவி இருப்பது பெருமானுடைய பாதம். அந்த பாதத்தை மலர்பாதம்னு சொல்றாரு. ஏன் மலர்பாதம் அப்படின்னா, மலர் நம்ம 5 புலனுக்கும் இன்பத்தை தருவது. கண்ணால பார்த்து இன்புறலாம், மூக்கால நுகர்ந்து இன்புறலாம், அதனுடைய தேனை சுவைத்து இன்புறலாம், மேல ஒற்றிக்கொண்டு இன்புறலாம். அந்த அந்த மலர்ல வண்டுகள் ரீங்காரம் இடும்போது காதுல கேட்டு இன்புறலாம். அப்படி 5 இன்பத்தை தருவது இந்த மலர். அது போல இந்த பெருமானுடைய திருவடி நமக்கு அனைத்து புலன்களுக்கும் இன்பத்தை தருவது. இது உலகத்துல போய் இந்த புலன்களை செலுத்தாம பெருமானுடைய திருவடியில அந்த புலன்களை செலுத்தும் போது அது நமக்கு மலர்பாதமாக இருந்து, அந்த பாதம் என் சிந்தையுள் நின்றனவே. அப்படி யாருடைய மனசுல எல்லாம் சிந்தையிலெல்லாம் பெருமானுடைய திருவடி, பாதிரி புலியூர் பெருமானுடைய அந்த நல்லானுடைய திருவடி, அந்த மலர்பாதம் யாருடைய சிந்தையெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு மாயம் எல்லாம் முற்றவிடும், இருள் நீங்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் சொல்லுங்க. படிக்கிறேன். வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நமய என்று இருக்கின் அல்லால் மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே. இந்த பாடல்ல நமக்கு அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட பெருமானை நாம் பெற்று விட்டோம் இல்லையா? அப்ப இத்தனை பெருமான சிந்தையில வைத்து பெற்று விட்டோம். அப்ப பொருள்னு 3 பொருள் சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு அந்த பதி பசு பாசம் அப்படின்னு முப்பொருள் சொல்றோம் நம்ம சித்தாந்தத்துல. அந்த 3 பொருள்கள்ல பொருளாக இருப்பது அப்ப என்றும் நிலையுள்ள பொருளை 3மே நிலையான பொருள்கள். ஆனா அதுல பொருள் நாம அந்த பசு பற்ற வேண்டிய பொருள் எது அப்படின்னா பெருமான் தான். அதனால இங்க பொருள்னு சொல்றது சிவபெருமான. அப்ப வைத்த பொருள் அப்படின்னா நமக்கு வைப்பாக இருக்கக்கூடிய பொருள். நாம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? நான் பிற்காலத்துக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு எதையோ சேர்த்து வைக்கிறோம், வைப்பாக வைக்கிறோம், சேம நிதியா வைக்கிறோம். ஆனா அதெல்லாம் பொருள் கிடையாது. சிவபெருமானுடைய திருவடி தான் நமக்கு பொருள் அப்படின்னு நீங்க அப்பர் பெருமான் சொல்றார். வைத்த பொருள் இல்லையா? அந்த வைப்பாக நம்ம வைத்திருக்கக்கூடிய பொருள் நமக்கு எது அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்றார். அப்ப வைக்க வேண்டிய பொருள் எது அப்படின்னா அது பெருமானுடைய திருவடி தான்
அப்படின்னு சொல்லி அப்ப இத சொல்லினா அதை உணர்ந்துன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்களை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நிலையில்லாத பொருள். பொருள் அல்லவற்றை பொருளாக கருதுனா நமக்கு மருளானா மானா பிறப்பு. பிறப்பே ஒழியாதுங்கிறாரு. பிறப்பு எடுத்து எடுத்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதுதான். அதனால இங்க சொல்றாரு, வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி, நமக்கு வைப்பாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் ஒருத்தன்தான் அப்படின்னு அந்த பெருமானை மனத்து அடைத்து அப்படிங்கிறார். மனத்து அடைத்துனா மனசுல தியானித்து, அவனை வெளியே எங்கேயும் விடாம மனசுலயே அடைத்து வைத்து இல்லையா? அப்படி அடைத்து வைத்து சித்தம் ஒருக்கி அவன் நம்மளுடைய அறிவை ஒருநிலைப்படுத்தி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று மனதில் சொல்லணும். ஏன்னா இது வெளியில சொல்லக்கூடிய மந்திரம் இல்லை. அதனாலதான் இங்க அப்பர் பெருமான் சொல்றார், அவனை மனத்தடைத்து. இது மனசுல நம்ம செவிக்கு மட்டும் கேட்க மாதிரி சொல்லக்கூடிய மந்திரம். சிவாய நம நம்ம வெளியில சொன்னா அது தவறுங்கிறத இங்க சொல்றார். மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி நம்மளுடைய அறிவை ஒருநிலைப்படுத்தி சிவாய நம என்று எப்போதும். அப்ப எப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே சொல்லணுங்கிறார். அப்ப அது என்று இருக்கி நல்லால் அப்படி இருக்கிறத தவிர வேற வழி நமக்கு இல்லை. இந்த உலகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பெருமானை நமக்கு நிலையான பொருள் எதுன்னு உணர்ந்து அவனை மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்ற அந்த மந்திரத்தையும் சொல்லணும். ஏன்னா இந்த பூஜை செய்யும் போது 3 விஷயம் சொல்லுவாங்க. மந்திரமும் சொல்லணும், கிரியையும் சொல்லணும், அதற்குரிய பாவனையும் இருக்கணும் அப்படின்னு அந்த 3ஐயும் சொல்லுவாங்க. மந்திரம் சொல்லிக்கிட்டே வேற எதாவது நினைச்சிட்டு கூடாது. மந்திரம் சொல்லி நம்ம யாரை நினைக்கணும், எந்த கிரியை செய்யணுங்கிறத சரியா சொல்லணும். அதனால அந்த மனத்தை வேற எந்த பக்கமும் திருப்பாம, அறிவையும் எந்த பக்கமும் திருப்பாம, அப்படி அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கினல்லால் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மொய்த்த கதிர் மதிப்போல்வார் அந்த பெருமானை சொல்றார். அவர் எப்படி சொல்றாரு? செறிவு. அப்ப மொய்த்த அப்படின்னா நம்ம ஏற்கனவே செறிவுன்னு அர்த்தம். அவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய சான்றோர்கள்லாம் கதிர்மதி போல்வார். அந்த நிலவு எப்படி குளிர்ச்சியாக இருந்து நமக்கு ஒளியை தருகிறதோ அதுபோல குளிர்ந்த சான்றோர்கள் வாழக்கூடிய போல்வார் அவர். அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழக்கூடிய பாதிரி புலியூர், அந்த பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய அத்தன் அந்த பெருமான் அருள் பெறலாமே, அப்படி அந்த அருள் பெறலாமோ அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த நெஞ்சுக்கு தான் இங்கேயும் சொல்றார், அறிவிலா பேதை நெஞ்சேங்கிறார். அறிவில்லாத பேதை நெஞ்சுன்னு தன்னுடைய நெஞ்ச அப்பர் சுவாமி சொல்றாரு. அப்படி அவர் சொல்ல முடியாது. அவர் நம்ம குறிப்பா அவர் மேல ஏற்றி சொல்றார். அப்ப அறிவிலா அப்படின்னா மெய்யறிவு இல்லாத அந்த பேதைனா அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த நெஞ்சே வைத்த பொருள் நமக்கு பெருமான் தான். அவனை மனத்தை அடைத்து வை, உன்னுடைய சித்தத்தை ஒருக்கு, சிவாய நமங்கிற மந்திரத்தை மீண்டும் 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 சொல்லு. அப்ப அந்த பெருமானுடைய அருள் பெறலாமோ அப்படின்னா பெறலாமான்னா பெறலாமே. கண்டிப்பா அவனுடைய அருள் நம்ம இப்படி இருந்தோம்னா அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அவனை சேம நதியா நம்ம நினைச்சோம்னா அவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்றத இந்த பாடல்ல நமக்கு அப்பர் பெருமான் சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் சொல்லுங்க. அடியேன் படிக்கிறேன் ஐயா. கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்து உடையேன், உருவாய் தெரிந்துன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதி புலியு அரணே, தருவாய் சிவகதி நீ பாதி புலியு அரணே. சிவாய நம. நன்றி ஐயா. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். எல்லாமே முக்கியமான பாடல் தான். இது ரொம்ப ஒரு அந்த ஒரு தங்க கிரீடத்துல ஒரு மாணிக்கம் பதித்தது போல அந்த பாடல். அப்ப இதுல சொல்றாரு, கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் முதல்ல சொல்றாரு. அப்ப கருவுல இருக்கும்போது பெருமானை நினைக்க முடியுமா அப்படின்னு அது நினைச்சோமான்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா அதை போற்றி பகரொடை அப்படிங்கிற ஒரு நூல்ல சொல்றாரு. அப்ப அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கரு எப்படி இந்த ஆணுடைய வயிற்றிலிருந்து அதுல 3 மாதம் ஆணுடைய வயிற்றுல தான் அந்த கரு வளரும். அந்த 3 மாதம் வளர்ந்த அந்த கரு அந்த பெண்ணுடைய அந்த கருப்பைக்கு போகக்குள்ள நிறைய அந்த பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் ரொம்ப அது அதாவது அந்த அளவு சொல்லும்போது அந்த ஒரு ஸ்பூன் அந்த ஒரு சொட்டுன்னு சொல்றாங்க. அந்த சொட்டுல லட்சக்கணக்கான விந்தணுக்கள் இருக்குமா. அந்த அத்தனை விந்தணுக்கள்ல ஒரே ஒரு விந்து தான் அந்த கருப்பையில போய் சேருமா. ஏன்னா அத்தனையும் அந்த பூச்சிகளுக்கு இரையாயிடுமா. அப்ப அப்படி அந்த
அந்த உயிரை காப்பாற்றி கொண்டு போய் அந்த பெருமான் அந்த அந்த இடத்துல இருப்பானாம். அந்த கருப்பை வாயில அந்த உயிருக்காக காத்திருப்பானாம் பெருமான். அந்த உயிரை வாங்கிட்டு போய் அப்படியே அந்த கருவுல பொருத்துவானாம். அந்த கருப்பையில அப்படி பொருத்தி அதை கருவாக அவன் பாதுகாப்பாக இருந்து வளர்ப்பானாம். ஏன்னா அந்த கருப்பையிலையும் முழுக்க முழுக்க கிருமிகள் தான் நிறைய இருக்குமா. அப்ப அதுல இருந்து அந்த கருவை வந்து காப்பாத்தி அதுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பானாம். அந்த வயித்துல இருக்கும்போது அந்த 10 மாதங்களும் அந்த குழந்தைக்கு உள்ள இருந்து உபதேசம் செய்வான். அந்த கருப்பையே குகைன்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த குழந்தை பிறந்தோடனே குஹா 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 நம்ம குவா குவாம்போம். குஹா குஹான்னு அது போக மாட்டேன்னு சொல்லுமா. 10 மாசம் நிறைஞ்சோடனே பெருமானே என்னை இந்த மண்ணுக்கு அனுப்பாத, எனக்கு இந்த மண்ணு மயக்கத்தை செய்திரும், உன்னை மறந்துடுவேன்னு சொல்லுமா. அதுதான் அந்த கருவாய் கிடந்து உன் கழலே நினையும். ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ளார இருக்க உயிர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த பெருமான் மட்டும்தான் தெரியும். அதனால கருவாய் கிடந்து உன் கழலே நினையும். அப்ப அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த கழலை தவிர எதுவுமே தெரியாது. அதனாலதான் கழலே. ஏன்னா அந்த உபதேசத்தை பெருமான் செய்து கொண்டிருப்பான். அப்ப அதை சொல்றார், அந்த கருவாய் கிடந்து கழலே நினையும் கருத்து உடையேன். அப்ப கருத்து அப்படிங்கிறது கருதுவதுதான் காதல். அதனால இங்க சொல்றார் காதல் உடையேன். அந்த கருத்துங்கிறது இந்த இடத்துல காதல்னு சொல்றார். அப்ப அந்த பெருமானை நினைந்து நினைய அவன் மேல காதல் வருது. அதனால இங்க கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையன். அதான் காதலாகி கசிந்துன்னு சொல்றாரு இல்லையா. அது கருவாய் கிடந்து உன் கழலே நினையும். அவன் கழலை நினைறதுன்னா அவன் நமக்கு செய்யற உபகாரத்தை, அவன் நமக்கு செய்யற உதவியை நினைறது. அப்படிப்பட்ட கருத்து, அப்படிப்பட்ட காதல் உடையேன். இப்ப என்ன ஆயிட்டேன், உருவம் முழுசா பெற்றுவிட்டேன். உருவத்தை முழுசா பெற்றுட்டா பெருமான் சொல்லுவான், போ உனக்கு ஒரு காலம் வந்துருச்சு, நீ மண்ணுக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சு, வெளியில போ அப்படின்னு சொல்லும்போது இந்த உயிர் மறுக்குமா, சுவாமி என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, நான் உங்களோடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல உன்னுடைய வினையை அனுபவிக்க வேண்டிய காலம் உனக்கு வந்துருச்சுன்னு உள்ள இருந்து தள்ளி வெளியே இருந்து எடுப்பானாம் பெருமான். அப்படி இந்த உயிரை, இந்த குழந்தைய வெளியே தள்ளுவானாம். அப்படியே தள்ளும்போது அதுக்கு உருவம் வந்துருது இல்லையா, வயிற்றிலே உருவம் வந்துருது. அப்படி உருவம் வந்த உயிரை வெளியே தள்ளுறான் பெருமான். அப்படி உருவாய் தெரிந்து, அந்த உருவம் கிட்டிய பிறகு தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் இல்லையா. அப்ப உலகத்துக்கு வந்துட்டா நாமத்தை பயிலணும். அதை தான் இங்க சொல்றார். அதுதான் தீக்கைன்னு இங்க சொல்றார். அப்பர் பெருமான் தான் பெற்ற தீக்கை இங்க சொல்றார். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன்கிறார். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பயின்றேனுக்கு அப்புறம் உனது அருளால் அப்படின்னு ஒரு சொல்லு வரும். அந்த உனதருளாலை எடுத்து எல்லா இடத்துலயும் போடணும். உனதருளால் கருவாய் கிடந்து உன் கழலேன் இணையும் கருத்துடையேன். உனதருளால் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமையென்று நீரணிந்தேன். உனதருளால் தருவாய் சிவகதி அப்படின்னு எல்லா இடத்துலயும் அதை சொல்லணும். அந்த சொல்ல எடுத்துட்டு போய் அப்ப அந்த பெருமானுடைய கருணையால, அருளினால, அவனுடைய தீக்கையினால அந்த நாமத்தை பயின்றேன். பயிலுதல் அப்படின்னா பயிற்சி பெறது. இந்த சித்தாந்த பயிற்சி வகுப்பும்பாங்க. ஏன்னா அதெல்லாம் முடிக்க முடியாது. பயிலுதல் அப்படின்னா அது தொடர்ந்து நிகழுதல். அதனால அங்கே சொல்றார், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். தொடர்ந்து பயின்று கொண்டே இருக்கணும். அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்ப சொல்லணும்? எப்ப பார்த்தாலும் சொல்லணும். அதுதான் சொல்றார். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் போது அதை தொடர்ந்து சொல்லணும். அப்புறம் உனதருளால் பயின்றேன் திருவாய் பொழிய, உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமையென்று நீ அடுத்த தீக்கை. அப்ப நாமங்கிறது முதல்ல சொன்னது நமச்சிவாயங்கிறது. அடுத்தது உனதருளால் அந்த நமச்சிவாயங்கிற மந்திரம் சிவாய நம என்று மாறுகிறது இல்லையா. முதல் அருளால நமக்கு சமய தீக்கை, ரெண்டாவது பெருமானம் கருள் செய்யும் போது நமக்கு சிவ தீக்கை. அதை தான் இங்க சொல்றாரு. அப்ப திருவாய் பொழிய, அப்ப அந்த திருவாய் பொழிய அப்படிங்கிறது பெருமானுடைய திருவாய் மலர்ந்து சொல்லக்கூடிய அந்த சிவாய நமங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் அப்பர் சுவாமி அந்த பெருமானுடைய மந்திரத்தை சொல்வதனால இந்த வாய் திருவாய்ங்கிறார். அந்த திருவாய் பொழிய சிவாய நம சிவாய நம அப்படின்னு அந்த மந்திரத்தை மனதுக்குள்ள கணித்து, முதல்ல சொல்லக்கூடிய மந்திரம் வாய் விட்டு தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கக்கூடிய மந்திரம். இந்த சிவாய நமங்கிற மந்திரம் தன் செவிக்கு மட்டுமே கேட்கக்கூடிய மந்திரம். அதுதான் திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பெருமானுடைய நீரை நாம் அணியும் போது அந்த சிவாய நம, ஏன்னா முறையா அந்த தீக்கை பெற்றவர்கள் தான் அந்த 16 இடங்கள்லயும் திருநீர் அணியக்கூடிய தகுதி உடையவர்கள். அந்த குழைத்து பூசக்கூடிய அந்த தகுதி நம்ம அந்த தீக்கையில தான் நமக்கு கிடைக்குது. அதனால திருவாய் பொழிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய்
சிவகதி இல்லையா? அப்ப அந்த சிவகதிங்கிறது தான் நமக்கு மங்களமான மார்க்கம் இல்லையா? ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல சொல்லும் போதே இந்த உயிர்கள்லாம் அமங்கலிகளா இருக்கும். ஏன்னா தலைவனை சேராதவள் அமங்கலியா இருப்பார். அப்ப நம்முடைய தலைவன் யாரு? சிவபெருமான் தான். அவனை அடையாத வரைக்கும் நம்ம அமங்கலிகள் தான். என்னைக்கு நீர் பூசுறமோ அன்னைக்கு நம்ம சுமங்கலிகள் அப்படிங்கறது தான் சொல்றாரு. அததான் சிவகதி அப்படின்னு சொல்றாரு. அதான் நீரணிந்தேன் தருவாய் சிவகதி. பெருமானே சிவகதியை தருவாய். நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. நீன்னு சொல்லி இங்க சுட்டி காட்டுறாரு பெருமான. யார் தரணும் அப்படின்னா அந்த பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய அரண்னா பாதுகாப்பாக நமக்கு இருக்கக்கூடியவன். அந்த சிவகதிய அந்த பாதிரி புலியூர் பெருமானை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நீ அப்படின்ற சொல்லால இந்த மங்கள மார்க்கத்தை எனக்கு அருள்வாய். உன்னை வழிபடக்கூடிய இந்த திருநீரை பூசக்கூடிய இந்த 5 இடத்தை சொல்லக்கூடிய உன்னுடைய கலலையே நினையக்கூடிய இந்த சிவகதியை இந்த மார்க்கத்தை எனக்கு தருவாய் அரணே அப்படின்னு சொல்லி இந்த பாடல். இது ரொம்ப விரிவான பாடல், இருந்தாலும் நேரம் கருதி சுருக்கமா சொல்லியாச்சு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். நமச்சிவாயம். சிவா ஐயா, நமச்சிவாயம். ஐயா பாடுங்க ஐயா. அந்த குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி குகா குகான்னு சொல்றது இன்னும் ஒரு முறை கொஞ்சம் விளக்கம், இன்னொரு முறை விளக்குங்க சிவா, தயவுசெய்து அது இன்னொரு முறை சொல்லுங்க. அதை சிவா அது அந்த குழந்தைய சுவாமி உள்ள வாங்குவார் ஐயா. அந்த ஆண்ல இருந்து அந்த உயிர் வரும் அந்த பெண்ணுடைய கருப்பைக்கு வரும்போது அந்த உள்ள இருந்து யோகிருத்தி அப்படின்னு ஒரு சொல்வார். போற்றி பகரோடையில உமாபதி சிவாச்சாரியார் சொல்வார். அந்த யோகிருத்தி அப்படிங்கும்போது அதுக்கு யோகம் அப்படின்னாவே ஒன்றுபடுதல் தானே. நம்ம சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய யோகம் ஒன்றுபடுதல். அந்த குழந்தையும் பெருமானும் மட்டும் ஒன்றுபட்டு இருப்பார்கள். அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா அந்த அந்த உயிருக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. வேற எதையும் நினைக்கக்கூடிய எதுவும் தெரியாது, எந்த சிந்தனையும் இருக்காது. அதுக்கு தெரிந்ததெல்லாம் பெருமானை மட்டும்தான். அந்த பெருமான் சொல்லக்கூடிய அத்தனை ஞான உபதேசங்களையும் அது கேட்டுட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசுறோம்னா இதெல்லாம் பெருமான் நமக்கு கருவுல சொல்லி கொடுத்தது தான். அதை தான் நம்ம வெளியில பேசுறாங்க, நமக்கு நூல்களா நமக்கு வெளியிடுறாங்க. அப்ப அந்த உபதேசங்களை எல்லாம் அந்த பெருமான், இந்த உலகம் இப்படிப்பட்டது, இந்த உலகம் உன்னை மாயை நிறைந்தது, இந்த மாயை உன்னை மயக்கும், உன்னுடைய வினை உன்னை துரத்தும், உன்னை அமுக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்வார். அப்ப அந்த பதி பசு பாசத்தினுடைய உண்மைகளை எல்லாம் அங்க விளக்குவார். அப்படி விளக்கி இந்த உயிரை நீ என்னை விட்டு பிரிந்து போ அப்படின்னு சொல்லும்போது இந்த உயிர் பிரிந்து போகாது. மாணிக்கவாசக பெருமான் எப்படி அவதிப்படுறாரு, பெருமான் பிரிந்து போனோடனே அந்த மாதிரி இந்த உயிரும் அவதிப்படுவாங்க. அதனாலதான் அழுது அந்த உயிர் வெளியில வந்தோடனே அந்த பெருமானை பிரிந்த அந்த சோகத்துலதான் அந்த உயிர் பெருமானை எப்படி தாயை பிரிந்து அந்த அரவணைப்புல இருந்து குழந்தை பிரிஞ்சா அழுதோ அந்த மாதிரி அத்தனை தாயாகவும் தந்தையாகவும் உள்ள வளர்த்துட்டு இருந்த அந்த பெருமான் வெளியில அனுப்பும்போது அந்த உயிர் அந்த குகன், அந்த குகைனா அந்த கருவறையே குகைன்னு சொல்லணும். அந்த கருவறையிலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா அந்த குகை, அந்த கருவறையிலிருந்து நமக்கு உபதேசத்தை சொன்னதால பெருமானுக்கு குகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. குகையில் உபதேசம் செய்ததால் அவன் குகன். அதனால அந்த குழந்தை வெளியே வந்தோடனே அழுவும், குகா குகா குகான்னு அழுவுமா. அதை தான் இங்கே சொல்றார் சுவாமி. அந்த கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைய, அந்த கருவுலையும் உன்னை தவிர நான் யாரையும் நினைக்கல, அப்படி அந்த கருத்துடைய நான் அப்படின்றத இங்க அப்பர் சுவாமி சொல்றாரு. அடுத்த பாடல் படிங்க ஐயா. படி அப்படின்னு தானங்கய்யா சிவசிவா படி. திருச்சிற்றம்பலம். எண்ணாத அமரர் இருக்க பறவையின் நஞ்சையுண்டாய் தின்னாரசுரர் திரிபுரம் தீயழ செற்றவனி பண்ணார்ந்த அமைந்த பொருள்கள் பயில் பாதிரி புலியூர் கண்ணார் நுதலாய் கடலம் கருத்தில் உடையனவே. கண்ணார் நுதலாய் கடலம் கருத்தில் உடையவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இதுல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, எண்ணாது அமரர் இறக்க இல்லையா. அந்த அமரர்கள்னாவே அவங்க பெருமான அந்த வானுலகத்தில் இருப்பவர்கள்லாம் தன்னுடைய நலன் கருதி தான் பெருமானை வழிபடுவாங்க.
அடியார்கள் போல பெருமானுடைய திருவடி அடையணும், பெருமானை வழிபடணும், பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா அந்த அமரர்கள் நினைக்க மாட்டாங்க. அவர்கள் வரம் கேட்கறதுலே குறியா இருப்பாங்க. அதனால இந்த பார்க்கடலை கடையும் போது இந்த அமரர்கள் என்ன பண்ணாங்க, பெருமானுடைய கருணையை நினையாது அவருடைய கருத்து பூரா அந்த அமிர்தத்தை நம்ம எப்படி பெறுறது அப்படின்னு இருந்தது. அப்படி பெருமானை நினைக்காம அமிர்தத்தையே நினைச்சு கடைந்தார்கள். அதான் எண்ணாது, பெருமானை எண்ணாது இந்த அமரர் அந்த கடலை கடைந்தார்கள். அப்படியே அவங்க கடலை கடையும் போது முதல்ல நஞ்சு வந்துருச்சு இல்லையா? ஆழகாலம் அந்த பாம்பு கக்குன விஷம், அந்த கடல்ல இருந்து வந்த விஷம் அப்படின்னு 2 விஷமும் அவங்கள துரத்துது இல்லையா? ஆழகாலம். அதனால எண்ணாது அந்த பெருமானை, ஏன்னா பெருமானை நினைக்காம நம்ம எந்த ஒரு செயலை செய்தோம்னாலும் அது இப்படிதான் ஆகும் அப்படிங்கறத தான் நமக்கு இது சொல்லுது. அப்ப எந்த செயலை நினைச்சாலும் அது பெருமான் செய்வதாக அந்த பெருமானோட கருத்து ஒன்றி செய்யணும். அதுதான் இங்க சொல்றாரு. எண்ணாது அந்த அமரர்கள் அந்த கடலை கடையும் போது அதுல இருந்து விஷம் வந்து துரத்துது. அப்ப அவர்கள் இறக்கன்னா கெஞ்சுறாங்க போய் சுவாமி கிட்ட. அவனும் இந்த தேவர்களும் அப்படிதான் எல்லா இடத்துலயும் போய் கெஞ்சிட்டு கடைசியா பெருமான்கிட்ட போவாங்க. பிரம்மா ஓடுவான், திருமால் ஓடுவான், எல்லாம் ஓடுவார்கள். எல்லாம் போய் இந்த கைலாயத்துக்கு போவாங்க. அதனால அப்ப போய் இறக்குறாங்க, பெருமான்கிட்ட கெஞ்சி நிக்கிறாங்க. பெருமானே, அந்த பறவைனா கடல்னு அர்த்தம். அந்த பறவையுள் இந்த வந்த அந்த நஞ்சு எங்களை துரத்துது சுவாமி அப்படின்னு எல்லாம் பெருமானுடைய திருவடியை போய் விழுறாங்க. இத்தனை நாள் நினையாம இருந்தாலும் பெருமான் உங்களுக்கு அருள் செய்யறான். எப்பயாவது நினைச்சிங்க அப்படின்னு அருள் செய்யறான். அதனால அந்த அந்த நஞ்ச பெருமான் அதை தான் எடுத்து உண்டான். அதான் பறவையுள் நஞ்சம் உண்டாய். அப்புறம் தின்னார் இது பெருமானுடைய பேர் ஆற்றலை குறிப்பது. ஏன்னா யாராலையும் விஷத்தை அப்படி எடுத்து முழுங்க முடியாது. யாராலையும் அந்த விஷத்தை அந்த கண்டத்துல இருத்தவே முடியாது. இது பெருமானுடைய பேராற்றலை குறிப்பது. அதனால சொல்றாரு, யாரும் இவனை போல இருக்க முடியாதுங்கிறத சொல்றது. அதனால தின்னார் அசுரர் தீபுரம் தீயலச் செற்றவனே. தின்னார் அப்படின்னா ரொம்ப வலிமையுடைய அந்த அசுரர்கள், அசுர குணம் நிறைந்தவர்கள், அவங்களை திரிபுரம்னு சொல்றோம். அந்த திருவதிகை வீரட்டானத்துல அந்த சம்ஹாரம் நடந்தது இல்லையா? அதனால அது முதல் வீரட்டம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட திரிபுரங்களை தீயலச் செற்றவனே, தீ பொடிச்சு எரியற மாதிரி செய்தவன் அந்த பெருமான். அதுவும் சிரித்தே நகையால் எரித்தான். அதான் தின்னார் அசுரர் திரிபுரம் தீயலச் செற்றவனே பண்ணார்ந்து அமைந்த பொருள்கள். அப்ப பண் அப்படின்னா என்ன? பண்ணின் பயனாம் நல்லிசைன்னு சொல்றோமா இல்லையா? அந்த பண்ணால் அந்த பாடல்கள் ஆர்ந்து நிறைந்து. அப்ப அந்த பாடல்கள் என்ன பொருளை சொல்லுது அப்படின்னா, அந்த பாடல்னா அது பெருமான சொல்லணும், அதுதான் பாடல். அததான் இங்க சொல்றார். பண்ணார்ந்து அமைந்த பொருள்கள் பயில் பாதிரி புலியூர். அந்த பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் எல்லாம் அந்த பண்ணால அமைந்த அந்த பாடல்களை எல்லாம், அந்த பெருமானை போற்றி புகழக்கூடிய பொருள் நிறைந்த பாடல்களை எல்லாம் அங்க பயில்வார்கள். பயில்தல்னா தொடர்ந்து சொல்லுதல்னு அர்த்தம். எனக்கு இதை படிச்சுட்டேன், நான் அதை படிச்சுட்டேன், இந்த பதிகம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் காலத்துக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நம்ம பயின்று கொண்டே இருக்கணும். அதான் பயில் பாதிரி புலியூர் கண்ணார் நுதலாய். அந்த கண்ணுல நுதல்ல கண் இருப்பவன். நுதல்னா நெற்றி, அந்த நெற்றியில கண் இருக்கக்கூடியவன், அதான் கண்ணார். இது இந்த அடையாளம் யாருக்கும் கிடையாது. அதனால கண்ணார் நுதலாய் கழல் நம் கருத்தில் உடையனவே. அப்படிப்பட்ட பெருமானுடைய கருத்து நம்ம உள்ளத்துல இருக்கணும். அந்த அமரர் மறந்த மாதிரி மறக்க கூடாது. அதை பெற்ற உடனே அந்த அசுரர்கள் மாதிரி நமக்கு தலகணம் வரக்கூடாது. அப்ப அந்த பெருமானை போற்றணும். பண்ணார்ந்து அமைந்த பொருள்களால பெருமானை போற்றினா பெருமானுடைய கழல் நம் கருத்தில், நம் இதயத்தில், நம் உள்ளத்தில், நம் காதலில் இருக்கும் உடையனவே. அது இங்க நம்ம நீங்காம இருக்கும்னு இந்த பாடல்ல சொல்றார். திருச்சிட்டம்பலம். அடுத்த பாடல் சொல்லுங்க. உமாமா வரிசையா கூப்பிடுறப்பா, அவசரம். ராஜாயா கேக்குதுங்களா ஐயா? சிவபுரி போறேன் நான், பஸ் வந்துரும். அதுக்குள்ள நான் ஒரு பாட்டு படிச்சிருங்கய்யா. படி. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் வையகத்தே
தொழுவார்க்கிறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவனனே செஞ்சடை மேல் வைத்த தீவனனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த பாடல சுவாமி சொல்றாரு புழுவாய் பிறக்கினும். ஏன்னா எல்லா பிறவுகளையும் எழுந்த பிறவி இந்த புழு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா அது ஓர் உயிர் தானே. அந்த புழுக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. அந்த மாதிரி நம்மளும் அந்த பெருமானை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கும். அதனால இங்க சொல்றார் புழுவாய் பிறக்கணும். அப்படிப்பட்ட புழுவாய் அப்படின்னா அந்த இழிந்ததை குறிப்பது ஆய் அப்படிங்கிற சொல்லால சொல்றார். புழுவாய் பிறக்கணும். பெருமானே புழுவா பிறந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்த பிறவி எடுத்தாலும் அப்படின்னு அர்த்தம். இப்ப புழுவுல இருந்து எந்த பிறவி எடுத்தாலும் புண்ணியா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவனை பெருமானே புண்ணியா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா புண்ணிய வடிவம் அந்த பெருமான். அந்த பெருமானுடைய திருவடிகள் புண்ணிய வடிவம். அதனாலதான் புண்ணியத்தை நமக்கு கொடுப்பவன் பெருமான். ஏன்னா நம்ம எல்லாம் பாவத்தை தான் செய்யறோம். புண்ணியம்னு நினைச்சு நம்ம செய்யற செயல் எல்லாமே பாவமா தான் நமக்கு அமையுது. ஏன்னா அவனை நினைத்து செய்யாத எந்த செயலும் புண்ணியம் கிடையாது. அது தட்சனுடைய வேள்வி அது காட்டுது. ஏன்னா வேள்விங்கிறது நல்ல விஷயம்தான். அவன் பெருமானை மறந்து செய்ததுனால அது பாவமா ஆயிடுச்சு இல்லையா? ஆனா பெருமானை நினைந்து செய்யக்கூடிய பாவமும் புண்ணியங்கிறத சண்டேச நாயனார் புராணத்துல தன்னுடைய தந்தையை வெட்டினாலும் அந்த தந்தையாக இருப்பவர் அவரே குருவாக இருப்பவர், அவர் அந்தனராக இருப்பவர், அப்படிப்பட்டவரை வெட்டினா கூட அவருக்கு சிவபதம் கிடைச்சது இல்லையா? அதனால இங்க சொல்றாரு அந்த பெருமான் அந்த புண்ணிய வடிவமாக இருப்பவன். அவனை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் புண்ணியர் ஆவார்கள். அதனால இங்க சொல்றார் எந்த பிறவி எடுத்தாலும். ஏன்னா அந்த இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். நாங்க அம்மை கேட்டதை இங்க கேட்கிறார். புழுவாய் பிறக்கினும். எந்த பிறவியில நாம் பிறந்தாலும் புண்ணியா உன்னைய மறக்க கூடாது. உன் அடி என் மனத்தே வழுவாது. வழுவாதுன்னா மறக்காம இருக்கணும். பெருமானே நீ என்ன ஏன்னா எனக்கு எப்படியும் பிறவி இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிறார் அப்பர் சுவாமி. அவங்களாவது காரைக்கால் அம்மையாராவது எனக்கு பிறவாமை வேண்டாம் அப்புறம் பிறவி இருந்தா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இங்க அப்பர் சுவாமி எப்படியும் நம்ம பிறக்கதான் போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம எல்லாம் எப்படி நினைக்கணும்ன்றத சொல்றாரு. அப்ப புழுவாய் பிறக்கினும் புண்ணிய இதெல்லாம் சிவபூஜையில தினந்தோறும் சொல்ல வேண்டிய பாடல். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும். இப்படி கேட்கணும் வரம்னு சொல்றாரு அப்பர் சுவாமி. அப்ப அந்த வரத்தை நீ எனக்கு தரணும் பாதிரி புலியூர் பெருமானே. உன்னை என்னவா பிறந்தாலும் உன்னுடைய திருவடியை மறக்காம இருக்கக்கூடிய தன்மையை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. இவ்வையகத்தே அது மட்டும் கேட்கல. ஏன்னா அவர்கள் இந்த உலக நன்மை தானே கருதுவாங்க. நம் போன்ற சுயநலமுடையவர்கள் தான் நம்மளை பத்தி யோசிப்போம். அப்புறம் சொல்றாரு பாருங்க இவ்வையகத்தை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும். ஏன்னா உலகம் அப்படிங்கிறதே உயர்ந்தோர் மட்டும்தான். யார் பெருமானை உணர்ந்து சொல்றார்களோ அவர்களை இவ்வையகத்தே தொழுவார்க்கு. அப்ப தொழுதல் அப்படின்னா தொடர்ந்து வணங்குதலை தான் நம்ம தொழுதல்னு சொல்றோம். அப்படி யாரெல்லாம் பெருமானை இடைவிடாது தொழுகிறார்களோ அவர்களுக்கு இறங்கி பெருமான் அவர்களுக்காக அந்த தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து தன்னுடைய அறிவு நிலையிலிருந்து உருவமாக இறங்கி கூடையே இருந்து அருளையும் செய்வான். அப்படிப்பட்ட பெருமான் அந்த பாதிரி புலியூர் பெருமான். இந்த வையகத்துல யாரெல்லாம் அந்த பெருமானை தொழுகிறார்களோ அவர்களுக்காக மேல இருந்து கீழே வந்து இறங்கி தன்னுடைய கருணையை காட்டி கூடையே இருந்து அருள் செய். அவன் இருக்கக்கூடிய அந்த இருப்பை நமக்கு உணரச் செய்வான். இருப்பை உணர்ந்தவர்களுக்கு அருள் செய்வான். அதுதான் இறங்கி இருந்து அருள் செய். அப்படி அருள் செய் அப்படிங்கிறது அங்க வினைத்தொகை. அருளை செய்தவனும் அவன்தான், செய்கின்றவனும் அவன்தான், செய்ய போறவனும் அவன்தான். அதை இருந்து அருள் செய் பாதிரி புலியூர். அப்படி பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய பெருமானே செழுநீர் புனர்கங்கையை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படின்னு பெருமானை புகழ்கிறார். அப்ப அந்த பெருமான் அந்த அருள் செய்யக்கூடிய அந்த திருப்பாதிரி புலியூர் பெருமான் செழுநீர் செழுமையான நீரை உடைய புனல் கங்கை. அப்ப அந்த கங்கையே அவ ரொம்ப 1000 முகத்தால் பாயக்கூடிய கங்கை. அப்படிப்பட்ட ஆற்றலுடைய கங்கைய பெருமான் தன்னுடைய பேராற்றலால
ஒரு முடியால, ஒரு கற்றையால அந்த பெருமான் அந்த ஒரு முடிய கூட அவ்வளவு பெரிய கங்கையால ஆட வைக்க முடியல. அந்த ஒரு முடியாலேயே பெருமான் அந்த கங்கையை கட்டி வைத்தான். அது அவனுடைய பேராற்றல். திரும்ப அதுல இருந்து நீரை தேவையான அளவுக்கு நமக்கு கொடுத்தான் பாருங்க. அது அவனுடைய பெருங்கருணை. அதுதான் பேராற்றல், பெருங்கருணை தான் அந்த புனல் கங்கையா சொல்றாரு. அந்த கங்கையை எங்க வச்சிருக்கான் அப்படின்னா, பெருமான் செஞ்சடை மேல் வைத்திருக்கிறான் இல்லையா? அந்த செம்மையை, சடை என்பது ஞானத்தினுடைய அடையாளம். அது செம்மையானது, நன்மையை மட்டும் செய்யும். அப்ப ஞானம் பெற்றவர்கள் நன்மையை மட்டும்தான் செய்வாங்க. அதான் செஞ்சடை மேல் வைத்த அந்த சடை மேல வைத்திருக்கான் பெருமான். அப்படிப்பட்ட தீவண்ணனே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி பெருமான தீவண்ணன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவன் நெருப்பினுடைய வடிவம்னு சொல்றாருன்னா, தீ யாரெல்லாம் அந்த தீயை சாருகிறார்களோ அவர்கள் எல்லாம் தீயின் வடிவத்தை பெறுவார்கள். அதனால இங்க பெருமானை யாரெல்லாம் சாடுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பெருமானுடைய தன்மையை சிவமாக்கி இணையாண்டன் சொல்லக்கூடிய அந்த சிவத்தினுடைய தன்மையை பெறுவார்கள்னு சொல்லக்கூடிய பாடல் இது. அடுத்த பாடல் படிக்குமா? பாட்டுங்களா ஐயா? உமா அம்மா படிங்க. வேணாம்ப்பா, திருச்சிட்டம்பலம். மண் பாதலம் புக்கு மாள் கடல் மூடி மற்கேள் உலகும் தின்பால் திசை கெட்டு இரு சுடர் வீழினும் மந்தர் நெஞ்சே தின்பால் நமக்கொன்று கண்டோம் திருப்பாரிதி புலியோ கண்பாவும் நெற்றி கடவுள் சுடரான் கலல் இணையே தின்பால் நமக்கொன்று கண்டோம் திருப்பாரிதி புலியோ கண்பாவும் நெற்றி கடவுள் சுடரான் கலல் இணையே. திருச்சிற்றம்பலம். இது நெஞ்சுக்கு நீதி சொல்லக்கூடிய பதிகம் தான், பாட்டு தான். நெஞ்சுக்கு தைரியம் சொல்றார். பயப்படாத, எதை பார்த்தும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றார். மண் பாதாளம் புக்கு இல்லையா? இந்த மண்ணு நிலநடுக்கம் இந்த மண்ணு பாதாளத்துக்கே போனாலும் நீ பயப்படாத. மால் கடல் மூடி இல்லையா? அந்த கடலே இந்த உலகத்தை மூடினாலும் நீ பயப்படாத. அது மட்டும் இல்ல, 7 உலகம் விண்பால் திசை கெட்டு, மேல 7 உலகம் இருக்கு இல்லையா? கீழே 7 உலகம். அப்ப அந்த மேல இருக்கக்கூடிய அந்த விண்ணவர்கள் வாழக்கூடிய அந்த விண்ணுலகம் எல்லாம் திசை கெட்டு அப்படி தன்னுடைய இருப்பு குழைந்து அந்த இரு சுடர் வீழினும். இரு சுடர்ங்கிறது சூரியன் சந்திரன். அந்த 2 சுடரும் அப்படியே கீழே விழற மாதிரி, கீழே விழுந்தா கூட நீ பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. ஏன் அப்படின்னா, தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம். நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு. நம்ம யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. எந்த வினையை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. எந்த மாயை பார்த்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மனசுக்குள்ளார ஒருத்தன் இருக்கான். அவன் யார் அப்படின்னா, தின்பால் நமக்கு ஒன்றுனா ஒப்பற்றவன். அந்த ஒப்பற்ற பெருமான் நமக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அந்த பெருமானுடைய திண்ணிய திருவடி, அந்த அந்த அழியாத திருவடி நம்ம உள்ளத்துல நம்ம கிட்ட இருக்கு. அதனால அந்த திருவடி யாருடையது அப்படின்னா, திருப்பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடி. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுக்கு என்ன அடையாளம்? யாருக்கும் இல்லாத அடையாளம் அந்த பெருமானுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கண்பாவும் நெற்றி கடவுள். அப்ப அந்த பெருமானுடைய நெற்றியில அந்த கண் இருக்கு. ஏன்னா ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி பெருமானுக்கு இல்லையா? அந்த திருப்பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய கண் பாவம் நெற்றி இல்லையா? அந்த கண் பரவி இருக்கக்கூடிய நெற்றி கடவுள் அந்த பெருமான், அவனுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த நெற்றி கடவுள். அவன் அந்த நெற்றி இருக்க கண் எப்படி இருக்கு? சுடராக இருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது. அதனால அவன் பேர் சுடரான். அந்த பெருமானுடைய கழல் இணையே, அந்த பெருமானுடைய 2 கழல்களும் நம்மளுடைய நெற்றியில, நம்மளுடைய நெஞ்சத்துல இருக்கு. அந்த முக்கண்ணனுடைய அந்த இது நம்ம இருக்கு. ஏன்னா 3 மலங்களையும் முக்கண்ணால் அழிக்கக்கூடியவன் அந்த பெருமான். அதனால நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அதனால இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு இந்த நெஞ்சுக்கு தேற்றம் சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். தாமோதரையா வாங்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? ஐயா சிவா என்ன நான் கேட்டு இருக்கிறேங்க ஐயா. 10வது லலிதா லலிதா அம்மா வாங்க. சரிங்க. சிவா இருக்கீங்களா? லலிதா சித்ரா. லலிதா அம்மா வாங்க. இருக்கிறேன்.
திருச்சிற்றம்பலம். திருந்த அமனதம் தீநெறி பாட்டு திகைத்து முத்தி தருந்தால் இணைக்கே சரணம் புகுந்தேன் வரையெடுத்தே பொருந்த அரகன் உடல் நெறி தாய் பாதிரி புலியோர் இருந்தாயடியேன் இனி பிறவாமல் வந்து ஏன்று கொள்ளே. இருந்தாயடியேன் இனி பிறவாமல் வந்து ஏன்று கொள்ளே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல அப்பர் பெருமான் முன்ன பாடல்ல எனக்கு நான் எப்படியும் பிறக்க தான் போறேன், அதனால எனக்கு புழுவா பிறந்தா கூட எனக்கு உன்னுடைய அந்த சிந்தனையை மறக்காத கூடிய அந்த தன்மையை கொடுங்கன்னு கேட்டாரு. இந்த பாடல்ல பொறுத்து பார்த்துட்டு கடைசியில இனிமேட்டு எனக்கு பிறவாமை வந்து என்று கொள்ளு, இந்த உலகத்துல நான் பிறக்கவே கூடாதுன்னு கேட்கிறாரு அந்த பாடல்ல. அது என்ன சொல்றாரு? திருந்தா அமனர்த்தம் தீநெறி பட்டு அப்படிங்கிறாரு. திருந்தாத அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லறிவு இல்லாதவன் தான் திருந்தாதவன் அர்த்தம். அதனால இங்க சொல்றாரு அப்படி நல்லறிவு பொருந்தாத அந்த அமணர்கள். அதனால திருந்தா அமணர் தம் தீநெறி தனக்குன்னு ஒரு நெறிய வகுத்து வச்சுக்கிட்டான். ஏன்னா மூர்க்கரும் முதலையும் கொண்டது விடார் அப்படிங்கிறது பழமொழி. மூர்க்கன் முட்டாள் ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டான்னா அந்த கொள்கையில யார் என்ன சொன்னாலும் அந்த கொள்கையில இருந்து அவன் மாறவே மாட்டான். அதே மாதிரிதான் அந்த முதலை எதையா உனக்கு கவ்விருச்சுன்னா அது என்னவா இருந்தாலும் அதை விடவே விடாது, அது பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி இவனுக்கு ஒரு கருத்தை வச்சுட்டு பெருமான் யாருன்னு உணராத அந்த கிணத்து தவளை போல தன்னுடைய கருத்தே பெரிய கருத்துன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அமணர்கள் அந்த நெறிய தீ நெறிங்கிறாரு. முன்ன நமக்கு சொல்லும் போது சிவகதின்னாரு. நம்மளுடைய நெறி என்ன நெறி? சிவகதி. அவனுடைய நெறி என்ன நெறி? தீநெறி அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அமனர்த்தம் தீநெறி பட்டு, அப்ப பெருமான நினைக்கிறத தவிர எந்த வழியில நம்ம நின்னாலும் அது தீநெறி தான். அப்படிப்பட்ட நெறியில பட்டவர்கள் என்ன இருப்பாங்க அப்படின்னா திகைத்து, அவர்களுக்கு மயக்கம்தான் இருக்கும். நன்மையை தீமையா நினைப்பான், தீமையை நன்மையா நினைப்பான். நன்மையான பெருமான தீமையா நினைப்பான், தீமையான உலகத்தை நன்மையா நினைச்சுக்குவான். அதான் திகைத்து முத்தி தரும் தாள் இணைக்கே சரம் புகுந்தேன். ஏன்னா நான் அத்தனை நாளா அந்த அமணர்களோட தான் அங்க இருந்தேன். அந்த அமணர்களால தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன் இல்லையா? அந்த அமண நெறிக்கு போய் திகைத்து இந்த பெருமானை என்னென்னலாம் நான் திட்டினேன். இந்த கங்கை கரையிலிருந்து அந்த பெருமானை எல்லாம் ஏன்னா கங்கை கரையிலிருந்து சொல்ற பாவம் பன்மடங்கா பெருகும். அப்படிப்பட்ட கங்கை கரையில எல்லாம் இருந்து, ஏன்னா பல இடங்களுக்கும் சென்று இவர் தர்மசேனராக இருந்ததுனால அந்த அமணருடைய கருத்துக்களை எல்லாம் போய் அங்கங்கேயும் சொல்லக்கூடியவர். அப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு அந்த தீநெறியில பட்டு திகைத்து மயங்கி கிடந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. முத்தி தரும் தாளினைக்கே சரணம் புகுந்தேன். எந்த திருவடி முக்தியை தரக்கூடியதோ, ஏன்னா முக்தி அப்படின்னாவே பேரின்பம்னு அர்த்தம். நம்ம இறந்து போறதுன்னு நினைக்க கூடாது. முக்தி என்ன, நம்ம சைவம் சொல்றது உடலோடையே அந்த பெருமானை அனுபவிக்கிறது தான். அப்ப முக்தி தரும் தாள், அந்த முக்தியை தரக்கூடியது அவனுடைய திருவடி தான். அந்த தாள் தாங்குவதால் அது தாள். அதனால இங்க சொல்றார் முக்தி நம்மளெல்லாம் தாங்கக்கூடியது அந்த திருவடி. முக்தி தரும் தாள் இணைக்க. அந்த திருவடி எப்படி இருக்கு? ரெண்டா இருக்கு. ஒண்ணு பரஞானம், இன்னொன்னு அபரஞானம். இப்ப நம்ம நூல்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த நூல்னால வரக்கூடிய ஞானம் அபரஞானம். இந்த நூல்களை எல்லாம் படித்துட்டு நமக்குன்னு ஒரு அறிவு வந்து நம்ம கிட்ட திருத்தம் வரும் பாருங்க, அதுதான் பரஞானம். அந்த பரஞானம் தான் பெருமானுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அந்த திருத்தாள் இணைக்கே சரணம் புகுந்தேன். நீதான் தஞ்சம், நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு, உன்னை தவிர அந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த திருவடியை சரணம் புகுந்தேன். அவ்வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய் இல்லையா? அப்ப இங்க சொல்றார், இங்க அரக்கனுடைய உடலை நெரிக்கிறது நம்மளுடைய வினைகளை அழிப்பது. அப்ப அந்த வினை எடுத்த அந்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய். ஏன்னா உடல் இல்லாம போகணுங்கிறது தான் நம்மளுடைய கொள்கையே. அந்த பிறவாமையில் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கொள்கையே. அதனால இங்க சொல்றார் வரையெடுத்த, அப்படி அந்த மலத்தை கொடுக்கறதும் அந்த பெருமான் தான், அந்த மலத்தை ஊக்குவிக்கிறதும் செயல்படுத்துறதும் அந்த பெருமான் தான். அப்படி செயல்படுத்தி அந்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய். அப்ப நம்ம அரக்கனா இருந்த நம்மளுடைய உடலை பெருமான் இல்லாமல் செய்தான், உடல் நெறித்தாய். அப்படி செய்தவன் யார் அப்படின்னா பாதிரி புலியூர் பெருமான். அப்படி நீ இதெல்லாம் செய்தவன் எங்க இருந்தான் அப்படின்னா பாதிரி புலியூர்ல இருந்தாய். இப்போ உங்ககிட்ட ஒரு வாரம் கேட்கறேன்ப்பா, என்னென்னமோ கேட்டுட்டேன்,
ஆனா என்னமோ தீநெறிக்கலாம் நான் போயிட்டேன். ஆனா இப்ப நான் உன்னுடைய திருவடியை நான் உணர்ந்தேன். அதனால முக்தி தரும் திருவடி உன்னுடையது மட்டும்தான். பேரின்பத்தை உன்னுடைய திருவடியில மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதனால நான் எப்பயும் இந்த பூமிக்கு வராம, இந்த நடு உலகத்துக்கு வராம, கீழ உலகத்துக்கு வராம, மேல் உலகத்துக்கு வராம, அடியேன் நான் உனக்கு அடியேன் ஆயிட்டேன். இனிமேல் உனக்கு அடியார் ஆயிட்டேன். அதனால இனி பிறவாமல், இனிமேட்டு எனக்கு பிறப்புங்கிறதே வேண்டாம். அப்படியே என்னை பிறவாம இருக்கிறதுக்காக நீ ஏற்று உன்னுடைய திருவடியில் வைத்துக்கொள்ளே அப்படின்னு இந்த பாடல்ல அப்பர் பெருமான் சொல்றாரு. ஒவ்வொரு பாடலும் ரொம்ப இந்த பாடல் அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடலும் நம்ம மனப்படமா இருக்கணும். இதுவும் இந்த பதிகம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய திருவேடிமலை பதிகமெல்லாம் ரொம்ப அற்புதமான பதிகம். தினந்தோறும் நம்ம சிவபூஜையில சொல்லக்கூடிய பதிகங்கள். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நேரத்தை எடுத்துட்டேன்னு என்னவோ தெரியலங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஊக்கம் கொடுத்தீங்க, நல்லா இருக்குயா, சிறப்பா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி அந்த பதிகம் ஃபுல்லா ஒவ்வொருத்தரும் தினம் படிக்கணும் பொழுது பிறந்து கடைசியில இறுதி இல்லாம வரைக்கும் அடுத்த பாடல் போயிருக்கவே மாட்டாரு. என்னங்க ஐயா, ஒரே பாடலே எல்லாத்தையும் படிக்க வச்சிருப்பாரு. ஆமாயா ஆமாயா, ஒவ்வொரு பாடலையும் படிக்க வச்சிருப்பாரு. திருச்சிற்றம்பலம் அந்த முதல் பத்தி எல்லாரையும் படிக்க வச்சாரு. ஈன்றாலுமா இது இந்த பதிகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே அப்படிதாங்க ஐயா. சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு. சிவாய நன்றிங்க. நன்றி. இன்னைக்கு 30 அடியார்கள் கலந்துக்கிட்டாங்க ஐயா. அற்புதம் 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 அற்புதம். நன்றிங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா கேட்டுக்கிறேன் ஐயா உங்ககிட்ட. இப்ப 5 வருஷமா குழந்தை இல்லாம இருக்க கரு உருவாகிறதுக்கு எந்த பாட்டு பாடணும்னு சொல்லுங்க ஐயா. அவங்களுக்கு நான் பாடி அவங்களுக்கு உட்கார வச்சு பாட வைக்கிறேன். சிகிச்சை எடுத்துன்னு இருக்கான். சிகிச்சை எடுத்து நன்றுடையான பாருங்க, குழந்தை உண்டாயிரும். நன்றுடையான திருச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. நிறைய சொல்லிருக்கேன், சொல்லி அது மேல குழந்தை ஆயிருக்கு. சரி சரி. நன்றுடையான திருவெண்காடு பதிகம் படிக்கணுமா? சரி, திருவெண்காடு. கண்காட்டு முதலானும் கனல் காட்டும் கையானும். அதுல 2வது பாடல ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயனவே வரம் பெறுவர் அப்படின்னு சொல்வார். வரம் கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு. பாட்டு பாடின உடனே அவங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. இந்த பாடல்ல தான் அருள்நந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டார் பிறக்கிறதுக்காக அச்சுத கலப்பாளர்கிட்ட எடுத்து கொடுக்கிறார். அந்த கயிறு சாற்றி பார்க்கும்போது இந்த பாட்டு தான் வருது. இந்த பாடல் பாடிதான் அந்த திருவெண்காட்டுல போய் அந்த 3 குளம் இருக்கு, அந்த 3 குளத்திலையும் நீராடி அங்கேயே இருந்து குழந்தைய பெற்றுட்டு தான் இவங்க வராங்க. அதனால இந்த பாட்டு பாடினோடனே அவங்க ஞாபகம் தான் வந்தது. அதனால உங்கள்கிட்ட தெளிவா கேட்கலான்னு கேட்டேன். திருவெண்காடு பாடினாங்க. நாங்க எங்களுடைய அனுபவத்துல இங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்குமா? சரிங்க ஐயா. ஆமாங்க, கண்டிப்பா அந்த பாடலை மனமுருகி படிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த நடந்துரும். அது கண்டிப்பா அந்த திருவெண்காடுக்கு போயிட்டு வரணும். சிவா. சரி சரி. மிக்க நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யறதுக்கு நான் அந்த கதவம் அடைக்கிற பாடலும் அப்புறம் பொன்னூசல் பாடுவீங்க ஐயா, அந்த பொன்னூசலும் முறையா இன்னைக்கு முடிச்சிருங்க. இன்னைக்கு சிறப்பா ஐயா பங்கெடுத்தாங்க. அற்புதமா விளக்க சொன்னாங்க. என்னன்னா அந்த வீடியோ ஆன் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அழகா நம்ம ஆமா காலதாமதத்துக்கு அடியனை நீங்க மன்னிச்சாகணும். அதுல ஐயா தெளிவா அந்த ரெக்கார்டிங் போட்டிருப்பாங்கன்னு வந்தேன். 10 நிமிடங்கள் இன்னைக்கு தாமதமா போயிருச்சு. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடியனுடைய தாயார் எழுப்புலன்னா நான் வந்திருக்க முடியாது. நன்றிங்க. சிவாயனம் ஐயா. ஐயா திருவடி வணங்கிற சாமி. அன்பர்களுக்கு வணக்கம் ஐயா. நீங்க ராஜா ஐயா பெரிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக அனைத்து அடியார் பெருமக்கள். எனக்கு இந்த பதிகம் வந்தது அப்பா என்னால அது டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளவு இதா இருக்கு. ஆமா சாமி எடுத்துட்டேன். நின்று நிதானமா வழங்குறீங்க. ஐயா சொல்ற மாதிரி எதுவும் காரணம் இல்லாம நடக்கிறது இல்லைங்க ஐயா. இன்னைக்கு ஐயா திருவருள் ஸ்ரீதேவ ஐயா வார்த்தையினால இத ரொம்ப ரொம்ப அருமையா கேட்டாங்க. அவரு பெரியவருங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ரசிச்சாருப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சித்தாந்த கருத்தோடு சொன்னது ஆசிரியர்கள் சொன்னதாங்க. உங்க நாமயத்துக்கு போல உங்க பெரும் செல்வத்துக்கு அழியேன். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. சிவா சிவா. ஏழு பிறவைக்கும் உனக்கு
வாழ்த்துகிறேனப்பா. சிவா 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 நமச்சிவாய. நன்றிங்க. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ராஜா சதானந்தன் ஐயா பொன்னூசல் படிங்க. சதானந்தன் ஐயா பொன்னூசல். பத்மாவதி அம்மா திருக்கதம் அடைப்பதற்கு. சரிங்க. சித்ரா சித்ரா வாழ்த்து படிங்க. ஓகே சரிங்க. சிவாயனம் சிவாயனம். அதாவது இந்த வாழைப்பாடி சித்ராமா வாழ்த்து படிக்கணும், அவ்வளவுதானே? படி. முதல்ல சதானந்தன் ஐயா பொன்னூசல், பத்மாவதி சதானந்தன் ஐயா வாங்க. அந்த பொன்னூசல் படிப்பீங்களா? வாங்க. அதாவது பணப்பாக்கத்து ஐயா ஆனோ ஆதாடு பாகத்தை படி. ஐயா இல்லைங்க ஐயா, அவரு நிகழ்ச்சியில் இல்ல சாமி. பத்மாவதி அம்மா படிங்க. சரிங்க, பத்மாவதி படி சார். சிவா பொன்னூசல் படிக்கவா? படிங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ஒரு நிமிஷம் இரு. ஐயா எத்தனா படிக்க ஐயா? 6. சரி. ஆதாடு படி. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொண்டை சடையா நடியாருள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு பொன்முலையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. செல்வம் அம்மா படிங்க. திருக்கதம் அடைக்கிறதுக்கு செல்வம் அம்மா. பரமேஸ்வரி அம்மா வாழ்த்து. மண் வெகளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெருஞ்சாத்தோ உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போல் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமே புடைபெட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். பரமேஸ்வரி அம்மா படிங்கம்மா வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ண வாழ். ஐயா அம்மா இல்ல நினைக்கிறேன். சரி. உங்க ஊருக்காரன்றதால கொடுக்குறது இல்ல, வரிசையா வராங்க. அந்த பேரு நான் வரிசையா இருக்கு இல்லையா? சரிங்க, எழுதி வச்சிருக்கேன். அப்படியே வரிசையா வராங்க. சாதானந்தையா, சிவசெல்வி அம்மா, பத்மாவதி அம்மா, செல்வம் அம்மா, பரமேஸ்வரி, ரேவதி அடுத்தது வருது. சரிங்க. ரேவதி ரேவதி படிக்கிறீங்களா? ரேவதி யாருங்க ஐயா? வந்திருக்காங்க. இல்லைன்னா சொக்கம்மாள் படிங்க வாழ்த்து. ஆத்தூருங்க ஐயா. அம்மா ஆத்தூர். சரிங்க சரிங்க. ரேவதி இல்லைன்னா சொக்கம்மாள் படிங்க வாழ்த்து. வாங்க, யாரா முந்தி வந்து படிங்க. திருச்சிற்றம்பலம். பட்டம்மாள் படிங்க. பட்டம்மாள் படிங்க. பட்டம்மாள் படிக்கட்டும். ஓகே. நீங்களே படிங்க. யாரும் இல்லடா. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா வனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தருங்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வந்தோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கிய நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று பகல் 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.